ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போனஸ் மார்க் பற்றி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது. அவங்க ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் எப்படி போனஸ் மார்க், எதுக்கு போனஸ் மார்க் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நீட் 2023க்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே நைட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா neet.nta.nic வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீட் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே டவுன்லோட் ஆகும். அதில் எல்லா கொஷின் பேப்பர்னுடைய ஆன்சர் கீயுமே இருக்கும். F1, F2, G1, G2, E1, E2 அப்படின்னு சொல்லி எல்லா கொஷின் பேப்பர்னுடைய ஆன்சர் கீயுமே இருக்கும். அதில் நீங்கள் எந்த கொஷின் பேப்பரில் வரீங்களோ அந்த கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போனஸ் மார்க். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிக்கு வந்து 1 and 3 ஆர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்கு வந்து 2 and 4 ஆர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஆர் ட்ராப்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு என்னண்ணே ஒன்றுமே போனஸ் புரியலையே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக கேட்டிருக்கீங்க. அதில் பிங்கிறதுக்கு 1 and 3 ஆர் கரெக்ட் ஆப்ஷன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் 4ல் 2 வந்து கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்கு வந்து 2 and 4 ஆர் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈன்னு டினோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து 2 ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5ன்னு டினோட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து கொஷின் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நார்மலாக வந்து இதில் போனஸ் மார்க்குங்கிறது பி அண்ட் ஈக்கு மட்டும் தான் போனஸ் மார்க்கு. பட் அந்த போனஸ் மார்க்கும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பியில் வந்து 1 and 3 இந்த 2 ஆப்ஷன் யார் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களோ, கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த போனஸ் மார்க் கிடைக்குமே தவிர மற்ற யாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி இ ஆப்ஷனில் 2 and 4 ஆர் கரெக்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 2 and 4 யார் கிளிக் பண்ணியிருக்காங்களோ 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை யார் கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு போனஸ் மார்க்காக அந்த என்டிஏ வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 கொஷினும் யார் வந்து அவங்க சொன்ன ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போனஸ் மார்க்கு கிடைக்கும். ஓகேண்ணே, 5 வந்து ட்ராப்டுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா என்னது? 5 வந்து ட்ராப்டு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து என்டிஏட்ட வந்து இப்போ தான் வந்து அந்த கொஷின் வந்து ட்ராப்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ராப்டுனா கிட்டத்தட்ட கொஷினை யார் அட்டன் பண்ணாங்களோ சரி, அட்டன் பண்ணலைனாலும் சரி அவங்களுக்கு அந்த கொஷினுக்குரிய மார்க்கை கொடுத்துருவாங்க. அப்போ இதில் 2 கொஷின் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு போனஸ் மார்க்கு. 5ன்னு சொல்லி ட்ராப்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து யார் எழுதியிருந்தாலும் சரி, அந்த கொஷினை வந்து கிளிக் பண்ணியிருந்தாலும் சரி, கிளிக் பண்ணலைனாலும் சரி அந்த கொஷினுக்கு வந்து என்டிஏ வந்து மார்க்கு கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா 716க்கு வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. இல்லைண்ணே 720க்குமே வச்சு கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த 5ன்னு டினோட் பண்ணிக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது யார் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அட்டன் பண்ணலைனாலும் சரி அவங்களுக்கு 4 மார்க்கு கன்ஃபார்ம். எல்லா விதத்துக்குமே நீட் எழுதின எல்லா விதத்துக்குமே அந்த 4 மார்க்கு கிடைக்கும். அது எந்த கொஷின்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லக்கூடிய கொஷின் தான் வந்து 5 இஸ் ட்ராப்டு கொஷினாக இன் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஓகேவா? அந்த கொஷின்ஸ்க்கு தான் வந்து ட்ராப்டு சொல்லியிருக்காங்க. மிச்சம் 2 கொஷின்ஸ்க்கு வந்து போனஸ் கொஷினாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த 2 கொஷினில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 1 and 3 2ல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்டு, போனஸ் மார்க்கு. அதே மாதிரி 2 and 4 போட்டிருந்தாலும் அதுக்கு போனஸ் மார்க். பட் இதுக்கு மட்டும் வந்து நீங்கள் எழுதியிருந்தாலும் எழுதலைனாலும் போனஸ் மார்க் கொடுத்துருவாங்க. 720க்கு கேல்குலேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, 716 கேல்குலேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு யாருக்குமே போனஸ் மார்க் தர மாட்டாங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் போனஸ் மார்க்கினுடைய டீட்டெயில்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இது தான் கேட்டுருக்கீங்க. அந்த ஒரு கொஷினுக்குனாச்சும் கிடைக்குமானா அந்த ஒரு கொஷினுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிறனால கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. ஓகேவா? அதனால் வந்து அந்த ஒரு கொஷின் வந்து காமன். மிச்சம் 2 கொஷினில் தான் வந்து கணக்கே இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணிக்கோங்க. அதில் லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லாக அதில் அப்லோட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.